Bible Story Time for little ones in Christ. ஹாய் குட்டீஸ், உங்களை மீண்டும் பைபிள் ஸ்டோரி டைமுக்கு அன்போடு வரவேற்கிறேன். போன வாரம் நம்ம என்ன கதை பார்த்தோம்? ஏசப்பா மோசேட்ட கண்மலையிட பேசு அப்படின்னு சொன்னார். ஆனால் அவன் கண்மலையை அடித்து ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத ஒரு காரியத்தை செஞ்சதை பார்த்தோம். இந்த வாரம் நம்ம என்ன கதை பார்க்க போகிறோம்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் சீன் வனாந்திரத்தில் காதேஸ் என்கிற இடத்துல எல்லாரும் இருந்தாங்க. அந்த காதேஸ் என்கிற இடம் ஏதோமின் ராஜாவுக்கு சொந்தமானது. இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்கு போகிறதுக்கு இந்த காதேஸ் வழியாக போனால் அது ரொம்ப பக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏதோம் ராஜாவிட்ட மோசே பிரதானிகளை அனுப்பி, இஸ்ரவேல் ஜனங்கள் உங்கள் பகுதிக்குட்பட்ட காதேஸ் வழியாக கானான் தேசத்துக்கு செல்ல நீங்கள் அனுமதி கொடுங்க என்று கேட்கும்போது, ஏதோமின் ராஜா, என்னுடைய தேச எல்லை வழியாக நீ போகக்கூடாது, அப்படி நீ போவாயானால் நான் பட்டயத்தோடு உன்னை எதிர்க்க வருவேன் என்று சொன்னார். உடனே மோசே ஏதோம் ராஜாவிடம், நாங்கள் எகிப்திலிருந்து மிகவும் கஷ்டப்பட்டு உம்முடைய காதேஸ் தேசம் வரை நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் ஜனங்களும் எங்கள் பிள்ளைகளும் எங்கள் ஆடு மாடுகளும் மிகவும் கஷ்டப்பட்டு தண்ணீர் கூட இல்லாமல் இருக்கிறார்கள். எங்கள் கால்நடைகளுக்கும் எங்கள் ஜனங்களுக்கும் நீங்கள் தண்ணீர் கொடுங்கள், அதனுடைய கிரயத்தையும் நான் தருகிறேன் என்று சொன்ன பிறகு கூட ஏதோம் ராஜா அதற்கு சம்மதிக்கவில்லை. நீ இந்த காதேஸ் வழியாக நீ புறப்பட்டு சென்றால் நிச்சயமாக நான் உன்னை எதிர்க்க பட்டயத்தோடு வருவேன் என்று சொன்னார். உடனே மோசே ஓர் என்னும் மலைக்கு ஜனங்களை வழிநடத்தி சென்றார். அந்த ஓர் என்னும் மலை உச்சியினிலே ஆரோன் மரித்து விட்டார். உடனே ஆரோனின் ஏவத்தை எடுத்து அவனுடைய மகன் எலியேசருக்கு அணிவித்தார்கள். ஆரோன் அந்த இடத்திலே அடக்கம் பண்ணப்பட்டார். அதன் பிற்பாடு மோசே எலியேசர் 2 பேரும் சேர்ந்து ஜனங்களை மலையிலிருந்து இறக்கி, நீங்கள் துரிதமாக புறப்படுங்கள் என்று சொல்லி அந்த செங்கடல் ஓரத்தின் வழியாக அவர்கள் நடந்து போய் கொண்டிருந்தார்கள். மீண்டுமாக ஜனங்கள் மோசேயிடம், நாங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு நடந்து வருகிறோம், எங்களுக்கு அப்பம் வேண்டும், தண்ணீர் வேண்டும் என்று சொல்லி மிகவும் வாதாடினார்கள். இப்பொழுது ஆண்டவர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை அந்த ஜனங்கள் மத்தியிலே அனுப்பினார். எங்கு பார்த்தாலும் சர்ப்பம், ஒவ்வொருவர் மேல் ஏறுவதற்கும் அவர்கள் உட்கார்ந்த இடத்தில் பாம்பு ஏறும்போது தம்பி தங்கச்சி யோசித்து பாருங்க, எவ்வளவு கஷ்டமா இருக்கும் இல்ல? அப்படி சிலவங்களை கடிச்சு செத்து போனாங்க. அப்போ உடனே ஜனங்கள் மோசேட்ட போய், நாங்கள் பாவம் செய்தோம், எங்களை மன்னியும், இந்த கொள்ளிவாய் சர்ப்பங்கள் எங்களை விட்டு அகல வேண்டும் என்று சொல்லி மோசேட்ட முறையிட்ட போது ஆண்டவர் மோசேட்ட சொன்னார், நீ ஒரு வெண்கல சர்ப்பத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் வை. அந்த வெண்கல சர்ப்பத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் நோக்கி பார்க்கும்போது அவர்கள் பிழைப்பார்கள் என்று சொல்லி மோசேயிடம் சொல்ல, மோசேயும் அதே போல் ஒரு வெண்கல சர்ப்பத்தை செய்து ஒரு கொடி கம்பத்திலே வைத்தார்கள். அவர்கள் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்த போது பிழைத்தார்கள். தம்பி தங்கச்சி, வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கறதுனால யாரும் பிழைக்க முடியாது. அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய முரட்டாட்டத்தை அந்த ஏசப்பா எப்படியாவது அவங்க கொஞ்சம் மனம் மாறணும்னு சொல்லித்தான் அந்த மாதிரி சொன்னாங்க. ஆனால் ஒரு நாள் ஏசப்பா நிக்கோதேமிட்ட சொன்னாங்க, வெண்கல சர்ப்பம் கொம்பத்தில் உயர்த்தப்பட்டது, ஆனால் மனுஷகுமாரன் ஒரு நாள் சிலுவையில் உயர்த்தப்படுவார். அன்றைக்கு அந்த ஏசப்பாவை நோக்கி பார்க்கிற அத்தனை பிள்ளைகளும் ரட்சிக்கப்படுவாங்க, உண்மையாக மனம் திரும்புவார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் உண்மை. பார் தம்பி தங்கச்சி, நம்ம இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், ஒரு மனுஷனுடைய சரீரம் இருளடையாமல் முழுவதும் வெளிச்சமாக இருக்க வேண்டுமானால் ஒரு விளக்கை கொளுத்தி அதனுடைய பிரகாசம் எவ்வளவு தூரம் வெளிச்சமாக இருக்கிறதோ அதே மாதிரி தான் நம்முடைய சரீரம் வெளிச்சமாக இருக்குன்னு சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. இன்னொரு வேத வசனத்தில் கூட ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகம் வெட்கப்படவில்லை என்று சொல்லி சங்கீதம் 34:5 சொல்லுது. சரி தம்பி தங்கச்சி, இன்னுக்குள்ள வேத வசனத்தை நம்ம கற்றுக்கொள்வோமா? தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். யோவான் 3:15. இன்னொரு வாட்டி கத்துக்கலாமா? தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். யோவான் 3:15.
ஜெபிப்போமா? எல்லாரும் கண்களை மூடி கை கூப்புவோமா? அன்புள்ள இயேசப்பா, உம்முடைய ஜனங்களை ஏதோமின் ராஜா காதேசு வழியாக வழிவிட மாட்டேன் என்று சொன்ன போதும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நீர் நேர்த்தியாய் வழி நடத்தி வந்தீர். உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் உம்முடைய வழியிலே நாங்கள் நடக்க உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஹாய் குட்டீஸ், மீண்டும் வேறொரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். பாய்.